السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح இரண்டாம் நிலை கல்வியில் முதல் பாகம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 11 பாடங்கள் முடிந்து விட்டன. இன்று இன்ஷா அல்லாஹ் 12ஆம் பாடத்தை துவங்க உள்ளோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேர்வைகளை நடத்தி கொண்டிருக்கும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அதற்கான பேங்க் டீடைல்ஸ் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது. வாருங்கள், இப்பொழுது பாடத்திற்குள் போவோம். இன்றைய பாடம் புது பாடம் பார்க்க போகின்றோம். அதிலே முக்கியமாக 3 விஷயம். வாவை யாவாக மாற்றுவது, வாவை யாவாக மாற்றுவதை பற்றி இன்று பார்க்க இருக்கின்றோம். பாடத்தில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். இருந்தாலும் ஒரு ஒரு உதாரணத்தை வைத்து சிறியதாக ஒரு முன்னோட்டமாக கூறினால் இலகுவாக இருக்கும் என்பதற்காக சின்ன ஒரு முன்னோட்டமாக கூறப்படுகிறது. என்னவென்றால், ஒரு வாவ் யாவாக எப்பொழுது மாற்றப்படும்? 3 நிலைமை இந்த பாடத்தில் படிக்க போறோம். அது வாவை யாவாக மாற்றுறதுக்கு பேர் இபுதால் என்றும் கூறலாம். அது மாற்றிய எழுத்து யாவாக இருப்பதனால் ஏலால் என்றும் கூறலாம். அப்ப இபுதால் ஏலாலில் நாம் படிக்கக்கூடிய 2வது சட்டம். முதலில் 2 சட்டம் பார்த்து விட்டோம் அல்லவா கடந்த காலத்தில். இப்பொழுது வாவை யாவாக மாற்றுவது, அதை மட்டும்தான் முக்கியமாக வைத்து இந்த 3 சட்டங்களும் அமைக்கப்படுகிறது. 3 நிலைமை எப்பொழுதெல்லாம் வாவ் யாவாக மாற்றப்படும்? மிகவும் எளிதானது. வாவ் யசூது இருக்கிறதா, அதனுடைய மஸ்தர் மூலச்சொல் என்பார்கள் அல்லவா. மஸ்தர் என்பது செய்விதுன் வரணும். அதனுடைய மஸ்தர் சாத யசூது செய்விதுன். அசல்ல வாவ் தானே வந்திருக்கு, அதனால அதோடைய மஸ்தர்லையும் செய்விதுன் வாவ் தான் வரணும். அப்ப அந்த வாவை யாவா மாத்திட்டோம். ஏன்னா இங்க பாருங்க, நல்லா யாவும் வாவும் சேர்ந்து வருது. செய்விதுன்னு சொல்லும்போது என்ன வருது? யாவும் வாவும் சேர்ந்து வருது. அப்ப யசூதோடைய மஸ்தர் சொல்லும் பொழுது செய்விதுன், அதுல யாவும் வாவும் சேர்ந்து வந்துருச்சு. அது சேர்ந்து வந்து முதல் எழுத்து சுக்கூன் இருந்தாவே பின்னாடி வரக்கூட வாவை யாவா மாத்திரணும். பின்னாடி வரக்கூட வாவை யாவா மாத்திரணும். அப்ப 2 யாவாவும் சேர்ந்து வந்தால் அது ஃபர்ஸ்ட் யாவா இருக்கலாம், 2வது வாவா இருக்கலாம். இந்த உதாரணத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் வாவு இருக்கு, 2வது யா இருக்கு. இப்படி இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் சரி. யா ஃபர்ஸ்ட் வந்து வாவு 2வது வந்தாலும் சரி, வாவு ஃபர்ஸ்ட் வந்து யாவு 2வது வந்தாலும் சரி. எப்படி வந்தாலும் சரி, ஒன்னா சேர்ந்து வந்துருச்சா, அவ்வளவுதான் நமக்கு முக்கியம். ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வந்து ஃபர்ஸ்ட் எழுத்து சுக்கூன் இருந்தால், இதுலயும் சுக்கூன் இருக்கு, இதுலயும் ஃபர்ஸ்ட் எழுத்து சுக்கூன் இருக்கா. இப்ப ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து ஃபர்ஸ்ட் எழுத்து சுக்கூன் பெற்று வந்தால் வாவை யாவா மாத்திடணும். அப்ப இங்க இந்த வாவை யாவா மாத்தி செய்யுதுன், இங்கே இந்த வாவை யாவா மாத்தி நீயத்துன். அப்ப செய்விதுன்றது செய்யுதுன் மாறிச்சு. நிவ்யத்துன் நவா, நியத்து நவாவுடைய மாலி இது. இந்த மாலியோடைய மஸ்தர் நிவ்யத்துன் வரணும். ஏன்னா வாவு தானே அசலு. அதுலயும் வாவு வரணும்ல, நிவ்யத்துன் வரணும். ஆனா சட்டம் நம்மளுக்கு தெரியும். வாவ்யாவு சேர்ந்து வந்து முதல் எழுத்து சுக்கூன் வந்தால், வாவ்யா சேர்ந்து வந்து அதுல ஃபர்ஸ்ட் எழுத்து சுக்கூன் வந்தால் அந்த வாவை யாவாக மாற்ற வேண்டும். அப்ப இந்த வாவையும் இந்த வாவையும் நம்ம யாவா மாத்திட்டு செய்யுதுன்னு படிக்கணும். இந்த இருக்குல்ல செய்யுதுன். அதே போல நிவ்யத்துன் இருக்குல்ல, நீயத்துன். அப்ப வாவை யாவா மாத்தியாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் சட்டம் இதுதான், மிகவும் ஈஸி. யா வா ஒன்று சேர்ந்து வந்து முதல் எழுத்து சுக்குன் வந்தால் அது வாவை யாவாக மாற்ற வேண்டும். அது முன்ன பின்ன இருந்தாலும் சரி. யா ஃபர்ஸ்ட் வாவ் செகண்ட் வந்து, வாவ் ஃபர்ஸ்ட் யா செகண்ட் வந்தாலும் ஓகே. 2வது பாருங்க, வாத, இது மாலியான ஃபேல். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அர்த்தமும் அதனுடைய விளக்கமும் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். இதுல நாம் ஒரு முன்னோட்டமாக இங்கே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இது முதல் சட்டம், ரெண்டும் ஒன்று சேர்ந்து முதல் எழுத்து சுக்குன் வருவது. 2வது, எப்பொழுது வாவை யாவா மாத்துவோம்னா, வாவ் இருக்கிறது அல்லவா, அந்த வாவ் முன்னாடி கசர் வருவது. என்னது? கசர் வந்தா அப்ப நம்ம என்ன செய்வோம்? அந்த வாவை யாவாக மாற்ற வேண்டும். இப்ப வாத இருக்கா, வாதாவுடைய மிஃஆல் வசன் இருக்குல்ல, அந்த மிஃஆல் வசன் மிஃஆல். அப்ப மிஃஆல் வசன்ல வரும் பொழுது மிவ் ஆது தான் வரணும். என்ன செய்யணும்? மிவ் ஆத் தான் வரணும். ஏன்னா வாவு தானே இங்க அசல்ல வந்திருக்கு, அதனால வரணும். ஆனா இந்த வாவை யாவா மாத்திட்டோம். சட்டம் நமக்கு என்ன சட்டம்னா, வாவுக்கு முன்னாடி மிவ் ஆத் கசுர் வந்துட்டா, வாவுக்கு முன்னாடி கசுர் வந்துட்டா அந்த வாவை யாவா மாத்தணும். புரியுதா? இப்ப இங்க வாவையா சேர்ந்து வந்து முதலாவது சுக்கூனா இருந்தா வாவை யாவா மாத்தணும். வாவுக்கு முன்னாடி கசுர் வந்தா
அந்த வாவை யாவா மாத்தணும். அதனால மீ ஆத். அதனால என்ன மாறிடுச்சு? மீ ஆத். மிவாதுன்னு வர வேண்டியது மீ ஆதுன்னு மாறிடுச்சு. காரணம் நம்மளுக்கு தெரியும். ஏன்? வாவுக்கு முன்னாடி சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னாடி கசர் வந்தால் அந்த வாவை யாவாக மாற்ற வேண்டும். இப்ப ரெண்டு சட்டம் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் சட்டம் வாவியா சேர்ந்து வந்து முதலாவது சுக்கூன் இருந்தா ரெண்டாவது அந்த வாவை யாவா மாத்தணும். ரெண்டாவது வாவுக்கு முன்னாடி கசர் இருந்தா அந்த வாவை யாவா மாத்தணும். மூணாவது யாது. இந்த முன்னாடியான ஃபேல் பாருங்க. இதோட இஸ்மு ஃபாயில். ஃபாயிலுன் அந்த வசன்ல தானே வரணும். ஆதிவுன் எப்படி வரணும்? ஆதிவுன் அப்படிதானே வரணும். ஆனா இந்த வா ஓரத்துல வந்து அதுக்கு முன்னாடி கசர் வருது. இங்க என்ன சொல்லணும்? சுக்குன் பெற்று அதுக்கு முன்னாடி கசர் எங்க வந்தாலும் யாவா மாத்துவோம். சுக்குன் வந்து அதுக்கு முன்னாடி கசர் வந்தா நம்ம என்ன செய்வோம்? வாவா மாத்துவோம். வாவை யாவா மாத்துவோம். ஆனா வாவ் ஓரத்துல வந்து கசர் வந்தா அது சுக்குனா இருக்கட்டும், லம்மு எது வேணா இருக்கட்டும். ஆனா ஓரத்துல வந்துட்டா ஹரக்கத்தை கவனிக்க தேவையில்லைங்க. ஓரத்துல வந்து அதுக்கு முன்னாடி கசர் வந்துட்டா யாவா மாத்திடும். அது எந்த ஹரக்கத்து வந்தாலும் பரவாயில்ல. வாவுக்கு வா வி ஊ எந்த ஹரக்கத்து வந்தாலும் சரி. ஓரத்துல வந்து அதுக்கு முன்னாடி கசர் வந்துட்டா ஆதி. மாத்திட்டாங்களா? ஆதி இங்க மாத்திட்டாங்களா? இப்ப இதுவும் ஈஸியான சட்டம் தான். வா ஓரத்தில் வந்து அதுக்கு முன்னாடி கசர் வந்தா அந்த வாவை யாவா மாத்தணும். இப்ப பாருங்க, மூணு சட்டம் பார்த்திருக்கோம். யாவா ஒண்ணு சேர்ந்து வந்து அதுல முதலாவது சுக்கூன் வந்தால் வாவை யாவா மாத்தணும். வாவியா ஒண்ணு சேர்ந்து வந்து முதலாவது சுக்கூன் வந்தால் வாவை யாவாக மாத்தணும். ரெண்டாவது வாவ் சுக்கூன் பெற்று முன்னாடி கசர் வந்தால் அதை யாவா மாத்தணும். மூணாவது வாவ் ஓரமா வந்து அதுக்கு முன்னாடி கசர் வந்தா அதை யாவா மாத்தணும். இந்த மூணு சட்டம் தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் பாடத்திற்குள் தெளிவாக பார்ப்போம். இதே பாடத்தை நாம் தெளிவாக பார்ப்போம். வாருங்கள். அப்பொழுது இந்த முழுவதும் இந்த பாடம் முழுக்க என்னதான்? இரண்டாவது பாடம் இபுதால் இலாலின் இரண்டாவது பாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கல்புல் வாவி யா அன். வாவை யாவாக மாற்றுவது. வாவை யாவாக மாற்றுவது, புரட்டுவது. அது எந்தெந்த நிலைமை? மூணு நிலைமை முன்னோட்டமா பார்த்தோமா? பாருங்க, உதாரணங்கள் சொல்லி பார்ப்போம். அல் அம்சிலத்து உதாரணங்கள். யசூதுல் மர்உ பி அதபிஹி. ஒரு மனிதன் தன் ஒழுக்கத்தை கொண்டு தலைவனாகுவான், தலைவனாகிறான். ஃபகுன் எனவே நீ ஆகு. இங்க சுக்குன் வரணும். ஃபகுன் செய்யிதன் நீ தலைவனாக ஆகு. லிகுல் இம்ரிஇம். லிகுல்லி இம்ரிஇன் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது மானவா அவன் எண்ணிய ஒன்று, அவன் நீயத் வைத்த ஒன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. பல் அமாலு எனவே எல்லா அமல்களும் எல்லா செயல்களும் பின் நிய்யாத்தி எண்ணங்களை கொண்டே அமைகின்றன. எண்ணங்கள் நீயாத்தனா நீ எண்ணங்கள் எண்ணங்களை கொண்டே நிகழ்கின்றன. யஹூனுல் அமலு வேலை இலகுவாக இருக்கிறது. பல் அமலு எனவே வேலையாகிறது. ஹையினும் இலகுவாக இருக்கிறது. அப்ப யஹூனுனா இலகுவாகும், இலகுவாக இருக்கிறது. நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். இதுக்கெல்லாம் என்னது? ஹாலோடைய அர்த்தமும் வைக்கலாம், முஸ்தக்பிலோடைய அர்த்தமும் வைக்கலாம். இது முன்னாடி ஃபர்ஸ்ட் படத்திலே பார்த்தோம்ல. முலாரிக்கு என்னது? தலைவனாவான், தலைவாகிறான். இலகுவாகும், இலகுவாகிறது. இரண்டு அர்த்தம் வைக்கலாம். அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த முதல் பகுதியை கவனிச்சுக்கோங்க. இதுல நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் தெளிவா கீழேயும் பார்ப்போம். ரெண்டாவது பகுதியை பாருங்க. அஞ்சச ஹுர்ருன் மாவஅத. அஞ்சச ஹுர்ருன் மாவஅத. அஞ்சச ஹுர்ருன்னா சுதந்திரமானவன். மாவஅதனா வாக்குறுதி அளித்த ஒன்றை நிறைவேற்றினான். அஞ்சிசில் மீஆத எனவே நீ என்ன செய்? வாக்குறுதியை நிறைவேற்று. அஞ்சிஸ் அஞ்சிஸ்ன்னு இருக்கணும். சேர்க்கும்போது அஞ்சிசின் மாறிச்சு. அஞ்சிசில் மீஆத வாக்குறுதியை நீ நிறைவேற்று. தூசனுல் உமூரு விஷயங்கள் அளவிடப்படும். வில் அகலி அளவால் எடை போடப்படும். அளவால் அறிவால் அறிவை கொண்டு விஷயங்கள் காரியங்கள் எடை போடப்படும். ஏன்னா அறிவை கொண்டுதான் ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா முடிவு பண்ண முடியும். அதனால அறிவை கொண்டுதான் காரியங்கள் எடை போடப்படும். அன்னஹு ஏனென்றால் நிச்சயமாக அந்த அறிவாகிறது சைரு மீசானின் நல்ல, அதாவது தராசில் மிகவும் நல்ல தராசாக இருக்கிறது. மீசானா தராசு, எடை போடுற தராசு இருக்குல்ல, தராசில் நல்ல தராசாக இருக்கிறது. அவுரக ஷஜரு மரம் இலை விட்டது. ஃபஸானஹுல் ஈராகு இலை விட்டது தளிர்த்ததுன்பாங்கல்ல. மரத்துல இலை முளைச்சிச்சுன்னா, காஞ்சி போனதுக்கு இலை முளைச்சிச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? தளிர்த்ததுன்பாங்க. அப்ப மரம் இலை விட்டது. இலை புதுசா வந்துச்சுன்னா இருக்கும். ஃபஸானஹு அல் ஈராகு அந்த இலை விடுவது, தளிர்வது, அந்த
புதுசா முளைப்பது என்பது மரத்தில் அந்த இலை முளைப்பது என்பது இலை விடுவது அந்த மரத்தை அழகாக்கியது. சாணனா அழகாக்கியது. அப்ப ஈராக் அந்த இலை போடுவது என்பது மரத்தை அழகாக்கியது. புரியுதா? இப்ப அடுத்து பாருங்க. யஅதுல் மர்உ அலா அஹீஹி. ஒரு மனிதன் அந்த மனிதன் அலா அஹீஹி தன் சகோதரனுக்கு எதிராக யஅது வரம்பு மீறினான். அப்ப யஅதுனா என்ன அர்த்தம்? வரம்பு மீறினான், அத்துமீறினான். வஅந்தமுஹுமா அவ்விருவரில் அந்த மனிதனும் அவனுடைய சகோதரன் அந்த இருவரில் மிகவும் கைசேதம் அடைபவர் அல் ஆதி வரம்பு மீறுபவனே. அப்ப ரெண்டு பேரும் வரம்பு மீறுகிறான். ரெண்டு பேர்ல யார் ரொம்ப கைசேதம் அடைவா? அந்த முகுமா அவ்விருவரில் மிகவும் கைசேதம் அடைபவராகிறவர் அல் ஆதி. யார்? அந்த வரம்பு மீறியவனாக இருக்கிறான், வரம்பு மீறக்கூடியவனாக இருக்கிறான். இஸ்முல் வத்தனு பி அபுனாஇஹி. ஒரு தாய்நாடு அந்த தாய்நாட்டின் பிள்ளைகளை கொண்டு மேலோங்கும். இஸ்முனா என்னது? மேலோங்கும். அப்போ ஒரு தாய்நாடு என்பது தன் பிள்ளைகள் அந்த அந்த தாய்நாட்டுல பிறக்கக்கூடிய தாய் தானே அது, அதனால தாய்நாடுன்றோம். அப்ப அதுல உள்ள மக்கள்லாம் பிள்ளைகள் தானே, அது தாய். அதனால தாய்நாடு அதனுடைய பிள்ளைகளை கொண்டு மேலோங்கும். அப்ப அங்க வளர குடிமக்கள் இருக்காங்களா, அவங்களை கொண்டு மேலோங்கும். இதா கசுர ஃபீஹிம். எப்போ? ஃபீஹிம் அவர்களிலே அதிகமானால் அஸ்ஸாமி உயர்ந்த லட்சியம் உடையவர். அஸ்ஸாமினா உயர்ந்த லட்சியம் உடையவர் அவர்களிலே அதிகமானால் தன் பிள்ளைகளை கொண்டு தாய்நாடு மேலோங்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க. வயலு பிரிஜாலிஹி. இன்னும் தன் மனிதர்களை கொண்டு உயரும். எது? வத்தன் அந்த தாய்நாடு தன் மனிதர்களை கொண்டு உயரும். இலா கிம்மதி ஷரஃபில் ஆலி. உயர்ந்த கௌரவத்தின் உச்சியின் வரை உயரும். இப்ப ஆலினா உயர்ந்த, உயர்ந்த கௌரவத்தின், ஷரஃப்னா கண்ணியம் கௌரவம். இப்போ உயர்ந்த கௌரவத்தின் கிம்மத்து, கிம்மத்னா உச்சி. இப்போ உயர்ந்த கௌரவத்தின் உச்சி வரை தன் மனிதர்களை கொண்டு அந்த தாய்நாடு உயரும். இப்ப அர்த்தம் பார்த்தாச்சு. இப்ப வாங்க ஷார்ட்டா மறுபடியும் நான் ஒரே ஓட்டி பார்த்துருவோம். இங்க நம்ம சொன்னோம்ல, இங்க பாருங்க யசூதுன்னு இருக்கா. அப்ப இங்க செய்பிது தானே வரணும். ஏன்னா செய்யுதுன்னு மாதிரி இருக்கு. ஏன் செய்பிதுன்னு எழுதும்போது யாவாவும் சேர்ந்து வருது. அதனால சேர்ந்து வந்து முதலாவது சுக்குன் வந்ததுனால செய்யுதுன்னு மாறிச்சு. அதே போல்தான் நவாவும் நீயத்துன்னு மாறிச்சு. இது ஜம்மு, நீயாத்துன்றது ஜம்மு. இப்ப நீயத்து அதோடைய மஸ்தர் முஃப்ரத் என்பது நீயத்துன்னு வரும், ஒருமை. இது வந்து பன்மை. அப்ப நியத்துன்னு பார்க்கும்போது நிவ்வியத்துன்னு வரணும். அது ஏன் நீயத்துன்னு மாறிச்சு? நிவ்யா வாவியா முன்னாடியே பார்த்த மாதிரி வாவியாவும் சேர்ந்து வந்து முதலாவது சுக்குன் வந்தனால அப்படி மாறிடுச்சு. மூணாவது யஹூனு. அப்ப இங்க ஹைவினுன்னு வரணும். இப்ப யாவாவு சேர்ந்து வந்திருக்கணும், ஹைவினுன். இப்ப யாவாவு சேர்ந்து வந்து முதலாவது சுக்குன் வந்தனால ஹையினுன்னு மாறிடுச்சு. ஓகேவா? இது மறுபடியும் படிப்போம், ஷார்ட்டா பார்ப்போம். இப்ப அடுத்து பாருங்க. வஅதன்னு தானே இருக்கு, இங்க மீஆதுன்னு மாறிடுச்சு. இப்ப வாதன்றது மீறாதான் ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான சட்டம் தான். மிவ்ஆதுன்னு வரணும். என்ன வரணும்? மிவ்ஆத். அதுக்கு முன்னாடி கசர் வந்தா, வாவுக்கு முன்னாடி கசர் வந்தா யாவா மாத்துவோம். சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னாடி கசர் வந்தா யாவா மாத்துவோம். அதனால மாத்தியாச்சு. இங்க தூசனு. அப்ப மிவுசானுன்னு வரணும். மிவுசான் அப்படிதானே வரணும். இப்ப மிவுசான் ஏன் மாறிச்சு? சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னாடி கசர் வந்தனால மீசான் மாத்தியாச்சு. அவுரக்கனா இவ்ராக்குன்னு தானே வரணும் மஸ்தரு, இவ்ராக். ஆனா என்ன செய்யறோம்? ஈராக்குன்னு படிக்கணும். அதேதான், கசுர் வந்திருக்கனால வாவு சுக்குன் பெற்ற கசுர் வந்தா அந்த வாவை யாவா மாத்தணும். அவ்வளவுதான் சட்டம். என்ன? வாவ் சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னாடி கசுர் வந்தா அந்த வாவை யாவா மாத்தணும். அவ்வளவுதான் இதுல சட்டம். அடுத்து பாருங்க. ஏது. அப்ப ஆதிபு, ஆதிப் தானே வரணும், கடைசியில வாவு தானே வரணும். வாவு ஏன் வரல? ஆதிபுன்னு வரணும், ஆனா வாவு ஏன் வரல? வாவு ஓரத்துல வந்து கசுர் வந்தனால. அல் ஃபாயிலு வசனுது. அப்ப ஆதிபு தானே வரணும். அப்ப வாவு வராம யா வந்தது காரணம் வாவு ஓரத்துல வந்து முன்னாடி கசுர் வந்துட்டனால. ஓகேவா? வாவுக்கு இங்க ஹரக்கத் கவனிக்கப்படாது. ஓகேவா? ஓரத்துல வந்தாவே யாவா மாத்திடணும், அதுக்கு முன்னாடி கசுர் இருந்தா. அடுத்து பாருங்க எஸ்மு. அப்ப சாமி ஊ தானே வரணும், சாமி ஊன்னு வரணும். ஃபாயிலு வசன்னா சாமி ஊன்னு வரணும். அப்ப எதையா மாத்திட்டோம், வா ஓரத்துல வந்து அதுக்கு முன்னாடி கசுர் வந்துட்டனால, சாமி ஊக்கு வா ஓரத்துல வந்து அதுக்கு முன்னாடி கசுர் வந்துட்டனால வாவை என்ன செஞ்சிட்டோம்? யாவா மாத்திட்டோம். அடுத்து யாழு. இது என்ன செய்யும்? ஆலிவுன்னு வரணும். யாழு ஆலிவுன்னு வரணும். ஆனா அந்த வாவ ஓரத்துல வந்து, ஓரம்னா கடைசியில ஒரு வார்த்தையோட நடுவுல வராம ஓரத்துல வந்து அதுக்கு முன்னாடி கசுர் வந்துட்டனால ஆலி அப்படின்னு மாத்திட்டோம். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம பாடம் இந்த எல்லாம் உதாரணங்கள் தான், நம்மளுக்கு தேவை வார்த்தைகள் மட்டும்தான். இந்த வார்த்தைகள் ஏன் இப்படி மாறிச்சு, வாவ் ஏன் மாறிச்சுன்ற அதுதான் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும்.
அது நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஈஸியான சட்டம் தான், மூணே மூணு சட்டம் தான். வாவியா சேர்ந்து வந்து முதல் எழுத்து சுக்குன் பெற்று இருந்தால் அது வாவியா. ஃபர்ஸ்ட் வாவியா எப்படி வேணா வரலாம். ஃபர்ஸ்ட் யா ரெண்டாவது வா, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் வாவ் ரெண்டாவது யா, எப்படி வந்தாலும் முதல் எழுத்து சுக்குன் பெற்றா யாவா மாத்தணும், வாவ யாவா மாத்தணும். ரெண்டாவது வாவுக்கு முன்னாடி கசர் இருந்தால் அந்த வாவை யாவா மாத்தணும். சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னாடி கசர் இருந்தால் அந்த வாவை யாவா மாத்தணும். மூணாவது வாவ் ஓரத்துல வந்தாவே சுக்குன்னு அதெல்லாம் கவனிக்க தேவையில்லைங்க. ஹரக்கத்து எப்படி வந்தாலும் பரவாயில்ல, வாவ் ஓரத்துல வந்து அதுக்கு முன்னாடி கசர் வந்தா அந்த வாவை யாவா மாத்தணும். இந்த மூணே முனி சட்டம் தான். பாருங்க அல்பாஸ். அல்பாஹசு ஆய்வு. பாருங்க ஆய்வுக்குள் போவோமா. பாசு உந்துர் நீ பார். இல்ல அம்சிலத்தி இஃபத்தின் ஊலா. முதலாவது பகுதியின் உதாரணங்களின் பக்கம் பார். தஜிது அஃஆலன் சலாசத்தன். மூன்று ஃபேல்களை நீ பெற்றுக்கொள்வாய். என்னென்ன ஃபேல்னு பார்ப்போமா. இப்ப மேல போக தேவையில்லை, எனக்கு கீழே இவங்களே கொடுத்துட்டாங்க. அஃஆலன் சலாசத்தன் மூன்று ஃபேல்களை பெற்றுக்கொள்வாய். அந்த மூன்று ஃபேல்கள் ஆகிறது யசூது வ நவா, இன்னும் நவாவாக இருக்கும். யஹூனு, இன்னும் யஹூனுவா இருக்கும். இந்த மூணுத்துக்கும் அர்த்தம் மேலேயே சொல்லியாச்சு. இப்ப நமக்கு ஃபேல் தான் முக்கியம். யசூது நவா யஹூனுவா இருக்கும். குல்லுன் மின்ஹா, அந்த மூணு ஃபேன்களில் இருந்து ஒவ்வொன்றும் ஆகிறது முஸ்தமிலுன் உள்ளடக்கி உள்ளது. ஆனா வாவின், வாவின் மீது உள்ளடக்கி உள்ளது. எல்லாத்துலயும் வாவு வந்திருக்கு. இங்கேயும் வாவு இருக்கு, இங்கேயும் வாவு இருக்கு, இங்கேயும் வாவு இருக்கு. பலா கிண்ணக்க, என்றாலும் நீ இதான் நகர்த்த நீ சிந்தித்தால் இலல் அம்சிலத்தில் முகாபிலதி லஹா, அந்த உதாரணங்களுக்கு, அந்த முதலாவது பகுதி இருக்குல்ல, அந்த முதலாவது பகுதியின் உதாரணங்களுக்கு நேர் எதிராக உள்ள உதாரணங்களின் பக்கம் நீ சிந்தித்தால் லா தஜிது ஹாதிஹில் வாவ, இந்த வாவை பெற்றுக்கொள்ள மாட்டாய். இப்ப அதுக்கு நேர் எதிராக உள்ளதுன்னா முன்னாடி சொல்லியிருக்கோம், இதுதான் இங்க இருக்குல்ல, இதுதான் இந்த முதல் பகுதிக்கு நேர் எதிராக உள்ளது இதுதான். அப்ப இந்த பகுதியில நம்ம அந்த வாவை பெற்றுக்கொள்ள மாட்டோம்ல, அதான் சொல்றாங்க இங்க. ஹியாத்துல ஹையின்ல இல்லைல்ல, ஹையின்ல இல்லைல்ல. இப்ப இங்க பாருங்க. ஃபி செய்யிதின் வ நிய்யத்தின் வ ஹையினின். செய்யிதின் என்பதிலேயும் நிய்யத்தின் என்பதிலேயும் இன்னும் ஹையினின் என்பதிலேயும் இந்த வாவை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். இப்ப மூணத்துலயும் இல்ல. இங்க இருந்த அந்த வாவ் இந்த செய்யதுல இல்ல. நவால் இருந்த அந்த வா இந்த நிய்யத்துல இல்ல. யஹூன்ல இருந்த வாவ் இந்த ஹையின்ல இல்ல. ம அன்னஹா, நிச்சயமாக அவைகள், இந்த மூன்றும் மின் மாதத்தில் ஆலி, இந்த ஃபேல்களின், இந்த ஃபேல்களின் மூலமாக மூலத்தில் இருந்து இருக்கிறது. மூலம்னா மூல வேறு, வேர்ச்சொல்லில் இருந்து இருக்கிறது. இந்த ஃபேல்களின் வேர்ச்சொல்லில் இருந்து இருக்கிறது, அசலில் இருந்து இருக்கிறது. வேர்ச்சொல் மஸ்தர். மாதத்னா என்னது இங்க மஸ்தர், முன்னாடியே பார்த்திருப்போம்ல மஸ்தர். இப்ப ஃபேல்களின் மஸ்தரில் இருந்து, வேர்ச்சொல்லில் இருந்து இந்த மூணுமே இருக்கு. அப்ப இதோட வேர்ச்சொல்னா இதுலயும் வா வரணும்ல. இப்ப நவாவுடைய வேர்ச்சொல் அசல் மஸ்தர்னா இதுலயும் வா வரணும்ல. இப்ப யஹூனியோட மஸ்தர் ஹையின்னா அதுக்கு வா வரணும்ல. அப்ப நிச்சயமாக இவைகள் இந்த மூன்றும் மின் மாதத்தில் அஃஆலி, செயல்களின் வேரிலிருந்து இருப்பதுடன் இந்த மூன்றிலேயும் இந்த வாவை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். ஃபலா புத்த, அவசியமாகும். ஐயக்கூன, அது மஸ்தர்னா எப்படி இருக்கும் அசல்ல. ஃபலா புத்த அவசியமாகும். ஐயக்கூன செய்யுதும், செய்யுது என்பது ஆகுவது அவசியமாகும். அஸ்லுஹு, செய்யுதுடைய அசல் செய்விதுன் என்று ஆகுவது அவசியமாகும். வ நீயத்துன், அதே போல நியத் அஸ்லுஹா, அதனுடைய அசலாகிறது நிவ்யத்துன் என்று ஆகுவது அவசியமாகும். ஹையினுன், இன்னும் ஹையின் ஆகிறது. அஸ்லுஹா, அதனுடைய அசல் ஹைவினுன் என்று ஆகுவது அவசியமாகும். அப்ப நவாவுடைய யசூதுடைய வேர்ச்சொல் மஸ்தர் செய்யுதுன்னா அப்ப எப்படிதான் வரணும், அதே போலதானே வரணும். இதுல வா வரணும், அதுலயும் வா வரணும்ல. அப்ப செய்விதும் தானே வரணும். அதே நவாவுடைய மஸ்தர் நியத்துனா அதுலயும் வா வரணும்ல. இதுல வா இருந்துச்சுன்னா அதுலயும் வா இருக்கணும்ல. நிவ்யத்தும் தானே வரணும். இப்போ யஹூனுக்கு ஹையினுன் என்று வரக்கூடாது, ஹைபீனும் தானே வரணும். புரியுதா. அப்ப அப்படிதானே வரணும். உசூலு ஹாதிஹில் கலிமாதி, இந்த வார்த்தைகளின் அசல்கள் ஆகிறது கது இஜ்தம ஃபி குல்லிம் மின்ஹா, அந்த அசல்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் ஒன்று சேர்ந்துள்ளது. அல் வாவு வல் யாவு. இப்ப இந்த அசல்கள் இருக்குதுல்ல, அசுலுஹா அசுலுஹான்னு பார்த்தோமே, அதோடைய அசல் ஆகிறது அதோடைய அசல்னு. இப்ப இந்த அசல்கள்ல எல்லாத்துலயும் என்ன வந்திருக்கு, யா வாவ், வாவ் யா, யா வாவ் ஒன்று சேர்ந்துள்ளது. அதான் சொல்றாங்க இஜித்தம ஒன்று சேர்ந்துள்ளது ஃபி குல்லி மின்ஹா, அவைகளிலிருந்து ஒவ்வொன்றிலையும் அல் வாவு வல் யா, வாவு யாவும் ஒன்று சேர்ந்துள்ளது. வல் ஊலா, இன்னும் முதலாவது ஆகிறது மின்ஹா, அந்த மூன்று இது இருக்குல்ல, செய்வது, இந்த வாவியா இருக்குல்ல, இந்த வாவியா வல் ஊலா மின்ஹா, அந்த வாவியாவிலிருந்து முதலாவது ஆகிறது சாகினத்துன், சுகுன் பெற்றதாக இருக்கிறது.
புலிபத் அல் வாவு யா அன், எனவே வாவ் யாவாக புரட்டப்பட்டது. ஒதுரிமத்தில் யாவு ஃபில் யாஇ, யா யாவிலே இதுகாம் செய்யப்பட்டது, இணைக்கப்பட்டது. அப்ப எழுதும் பொழுது எப்படி எழுதுவோம்? இதுகாம்னா புரியும் என்னன்னா, நீ நிவ்வியத்துன்னு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அத ஃபர்ஸ்ட் நீயத்துன்னு மாத்தியாச்சு. நீயத்துன்னு மாத்தியாச்சா? இப்ப யா ரெண்டு யா போட மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? ரெண்டு யா போட மாட்டாங்க. அது ரெண்டு யாவை ஒரே யாவா போட்டு ஷத்து போட்டுருவாங்க. அதான் உதிரம். இதுதான் செய்யப்பட்டது, இணைக்கப்பட்டு ஷத்தா ஆக்கப்பட்டுரும். அதுல ஷத்து போட்டுருவாங்க. ரெண்டு யாவா போடுறதுக்கு பதிலா, ரெண்டு யா போடுறதுக்கு பதிலா என்ன செஞ்சுருவாங்க? ஒரே யாவா போட்டு அதுல ஷத்து போட்டுறாங்க. அதான் இதுகாம் செய்யப்பட்டது. இந்த யா உதிரமத்தில் யாவு ஃபில் யா, யாவிலே யா இதுகாம் செய்யப்பட்டது. ம் ஒக்கதாலிக்கு அவ்வாறே யுஸ்னாவு செய்யப்படும். பிகுல்லி கலிமத்தின் ஒவ்வொரு வார்த்தையை கொண்டும் செய்யப்படும். துஷ்பஹு ஹாதிஹில் கலிமாத்தி, இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பாகுமே, ஒப்பாக்கப்படுமே. இப்ப இந்த வார்த்தைகளுக்கு மேல சொன்ன உதாரணங்கள் காட்டணும்ல வார்த்தைகள், இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பாக்கப்படும் ஒவ்வொரு களிமாவை கொண்டும் இவ்வாறே செய்யப்படும். அப்ப இந்த களிமான்னு இல்ல, இந்த வார்த்தைகள் மேல காட்டுறது ஒரு உதாரணம் தான். இந்த வார்த்தைகளை போல எந்த வார்த்தையிலயும் வாவியா ஒண்ணு சேர்ந்தாலும் நீங்க தாராளமா என்ன செய்யலாம்? இவ்வாறே செய்யப்படும். இங்க என்ன செஞ்சோம்? அந்த வாவை யாவா மாத்தி இதுகாம் செஞ்சோம்ல, சேர்த்துட்டோம்ல, அதே போல எங்க வந்தாலும் செய்யலாம். வமின் தாலி, அதிலிருந்து இருக்கிறது. இஸ்முல் மஃஊலி வமின் தாலிக்க, இன்னும் இதிலிருந்து தான் இருக்கிறது. இஸ்முல் மஃஊலும் இருக்கிறது. இப்ப இஸ்மு மஃஊலும் இவ்வாறே மாற்றப்படும். இதிலிருந்து தானா, இதை போன்ற சட்டத்தில் இருந்தான் இருக்கிறது இஸ்முல் மஃஊல். இஸ்முல் மஃஊலும் இருக்கிறது. மின் நஹ்வி, உதாரணத்தில் இருந்து. கலா வ ரமா, கலானா தீர்ப்பளித்தான், வ ரமானா எரிந்தான். அப்ப கலா ரமாவுடைய உதாரணத்தில் இருந்து உள்ள இஸ்மு மஃஊல் இருக்கிறது. ஏன் இன்னக்க, ஏனென்றால் நிச்சயமாக நீ தகூலு கூறுவாய் ஃபீஹி, இந்த கலா ரமா இந்த உதாரணத்திலே நீ கூறுவாய் மகதியுன் மர்மியுன் என்று கூறுவாய். அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, கலா ரமா இருக்குல்ல, அப்ப இதோடைய இஸ்மஃபுல் எடுக்கும் போது எப்படி வரணும்? வல் அசுலு, இன்னும் அசலாகிறது. இஸ்மஃபுல் எப்படி வரணும்? அசல்ல. வல் அசுலு அசல், இஸ்மஃபுலுடைய அசல்னு அர்த்தம். இந்த அசல் ஆகிறது மகுலூ யுன், மகுலூ யுன் மஃஊலுன், அதே போல தான் எழுதணும். மகுலூ யுன் வ மர்மூயுன், வ மகுலூ யுன் வ மர்மூயுன் வரணும். ஆனா நல்லா பாருங்க, வாவியா சேர்ந்துருச்சா? முதலாவது மக்குலூ சுக்குன் வந்திருக்கு. மர்மூயுன், அப்ப இங்கேயும் சுக்குன் வந்திருக்கு. மக்குலூயுன் மர்மூயுன், அப்ப வாவியா சேர்ந்து வந்து முதலாவது என்ன வந்திருக்கு? சுக்குன் வந்திருக்கு. அதனால என்ன செஞ்சிருவோம்? வாவை யாவா மாத்தி இதுக்கெல்லாம் செஞ்சு போட்டிருக்காங்களா? மக்கதீயுன் ஒரே யாவா போட்டாங்க, செட்டு போட்டு ஒரே வார்த்தை மக்கதீயுன் மர்மீயுன் அப்படின்னு மாத்திட்டோம். அப்ப இஸ்மஃபூல். அப்ப இங்க மேல சொன்ன சில வார்த்தைகள் தான், அது எப்படி நம்ம வந்தாலும் சரி, எங்க எப்படி ஒண்ணு சேர்ந்தாலும் சரி, வாவையாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாவே, முதலாவது சுக்குன் வந்துட்டாவே, யோசிக்காம என்ன செஞ்சிடலாம்? அந்த வாவை யாவா மாத்தி ஷத்து செஞ்சிடலாம். ஓகேவா? புது தாஇஃபத சானியத, இரண்டாவது பகுதியை நீ எடு. ரெண்டாவது பகுதி எது தெரியுதுல? இதான். கசுர் வந்தா சொன்னோம்ல, வாவுக்கு முன்னாடி கசுர் வந்தா, சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னாடி கசுர் இருந்தா யாவா மாத்தணும்னு. இதுதான் முதலாவது பகுதி. அதுக்கு நேர் எதிரான பகுதி இது. ஓகேவா? வாங்க பாப்போம். ஆஹ் ஹுதி தாயிஃபத்த சானியத்தை, இரண்டாவது பகுதியை எடு. தஜிது, நீ பெற்றுக்கொள்வாய். பிகுல்லி மிசாலின், ஒவ்வொரு ஃபேலை கொண்டும் நீ பெற்றுக்கொள்வாய். ஃபேலன், ஒரு ஃபேலை. அப்போ ஒவ்வொரு உதாரணத்தை கொண்டும் நீ பெற்றுக்கொள்வாய் ஃபேலன். எல்லா உதாரணத்திலயும் ஒரு ஃபேல் இருக்கும். எத்தகைய ஃபேல்? பிஹி, அந்த ஃபேலை கொண்டு. வாவுன், பிஹி வாவுன், அந்த ஃபேலுடன் வாவ் இருக்குமே, அத்தகைய ஒரு ஃபேலை ஒவ்வொரு உதாரணத்தை கொண்டும் நீ பெற்றுக்கொள்வாய். இப்போ ஒவ்வொரு உதாரணத்திலையும் வாவ் இருக்கக்கூடிய ஃபேல் இருக்கா? இதோ இங்க பாருங்க, வாவ் இருக்கக்கூடிய ஃபேலு, இங்கேயும் வாவ் இருக்கக்கூடிய ஃபேலு, இங்கேயும் வாவ் இருக்கக்கூடிய ஃபேல் இருக்கா? அப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? வலா கிண்ணக்க, என்றாலும் நீ ஃபில் அம்சிலத்தில் முகாபலத்தில், அதற்கு நேர் எதிராக உள்ள உதாரணங்களிலே லா தஜிது, நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். ஹாதிஹில் வாவ, இந்த வாவை பெற்றுக்கொள்ள மாட்டாய். ஃபில் கலிமாத்தி, அதுக்கு நேர் எதிராக நம்ம காமிச்சோல்ல, அந்த வார்த்தைகளிலே இந்த வாவை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். அதே வார்த்தை வரும். மீஆத் வ மீசானுன் வ ஈராக்குன். அப்ப மீஆதுன் மீஆதின் ரெண்டும் வாசிக்கலாம். இப்ப மீஆதின் வ மீசானின் வ ஈராக்கின். இப்ப மீஆத் என்ற, மீசான், ஈராக் என்ற இந்த கலிமாக்களிலே இந்த வாவை நீ என்ன செய்ய மாட்டாய்? பெற்றுக்கொள்ள மாட்டாய். அப்ப வாதல இருந்த அந்த வாவ் மீஆதுல இல்ல. தூசனு, அதுல இருந்த வாவ் மீசான்ல இல்ல. அவுரக, அதுல இருந்த வாவ்
ஈராக்ல இல்ல. இப்ப இந்த கலிமாக்களிலே இந்த வாவை நீ என்ன செய்ய மாட்டாய், பெற்றுக்கொள்ள மாட்டாய். தஜிது இன்னும் நீ பெற்றுக்கொள்வாய், மக்கானல் வாவி வாவுடைய இடத்தில் யாவை பெற்றுக்கொள்வாய். இப்போ வாவுற இடத்துல யா வந்திருக்கு. தூசனு மியூசானுன்னு வரணும், அங்க யா வந்திருக்கு. மியூஆதுன்னு வரணும், அங்க யா வந்திருக்கு. இவ்ராக்குன்னு வந்தோம்னா அங்க யா வந்திருக்கு. அப்ப வாவுடைய இடத்தில் யாவை பெற்றுக்கொள்வாய். ஃபலாபுத்த எனவே அவசியமாகும் ஐயக்கூன் அஸ்லு ஹாதிஹில் யாஇ இந்த யாவுடைய அசல் ஆகுவது அவசியமாகும் வாவன் வாவாக ஆகுவது. இப்ப அதன் அசல் என்ன வரணும், வாவாகிறது தானே அவசியம். ஏன்னா அதனுடைய வார்த்தை தானே, அதுல இருந்து வந்தது தானே இதுவும். வாதல வந்தா ஆதும். அப்ப ஆது அங்க வாவு வந்துச்சுன்னா இங்கேயும் வா வரணும்ல. மியூசானும் தூசனும் அந்த வசனில இருந்து வந்தது தான் இதுவும். அப்ப மியூசானும் தானே வரணும். நிச்சயமாக இன்னும் நிச்சயமாக அஸ்லல் கலிமதி கலிமாத்தி இந்த கலிமாக்களின் இந்த வார்த்தைகளின் அசலாகிறது என்னது, அசலாகிறது மிவ்ஆதுன் வ மிவ்ஆசுன் இவ்ராகுன் என்பதாக இருப்பது அவசியமாகும். இங்க போய் சேர்க்கணும், ஓகேவா. அப்ப இந்த வார்த்தைகளின் அசலாகிறது மிவ்ஆதுன் மிவுசானுன் இவ்ராகுன் என்று இருப்பது அவசியமாகும். வலாக்கின்ன இன்னும் என்றாலும் லம்மா கானத்தில் வாவு ஃபீஹா அதிலே இந்த வார்த்தைகளிலே இந்த மூன்று வார்த்தைகளிலேயும் மிவாதுன் மிவுசானுன் இவ்ராகுன் இந்த மூன்று வார்த்தைகளிலே வாவ் ஆன பொழுது சாக்கினத்தன் சுக்குன் பெற்றதாக ஆன பொழுது, சுக்குன் பெற்றதாக மூணுத்திலையும் இவ்ராக் மிவ்சான் அப்ப மூணு இதுலயும் வாவுக்கு என்ன இருக்கு, சுக்குன் இருக்கு. ஆன பொழுது வமா கபலஹா அதற்கு முன்னாடி உள்ள ஒன்று மக்சூரன் கசுர் செய்யப்பட்டதாக. அப்ப எல்லாத்துலயும் சுக்குன் வந்து அதுக்கு முன்னாடி என்ன கசுர் வந்திருக்கு, மிவ்சான் கசுர் வந்திருக்கு, இவ்ரா கசுர் வந்திருக்கு. அப்போ ஒமா கபலஹா அதற்கு முன்னாடி உள்ள ஒன்று மக்சூரன் கசுர் செய்யப்பட்டதாக ஆன பொழுது குலிபத் யா அன் அந்த வாவ் யாவாக புரட்டப்பட்டது. இந்த லம்மாவுடைய ஜிசாய் தான். யா அன் யாவாக புரட்டப்பட்டது. ஒக்கதாரிக்க இன்னும் அவ்வாறே புரட்டப்படும் துக்குல் அபு யாவாக புரட்டப்படும் குள்ளு வாவின் சாக்கினத்தின் சுக்குன் பெற்ற ஒவ்வொரு வாவும் புரட்டப்படும். பாத கசரி கசருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுக்குன் பெற்ற ஒவ்வொரு வாவும் புரட்டப்படும். இதே போலதான் வாவு சுக்குன் பெற்றதுக்கு முன்னாடி கசர் வந்தாவே புரட்டிடலாம். இது வெறும் உதாரணங்கள் தான். எங்க நீங்க வந்தாலும் சரி என்ன செஞ்சிடலாம், வாவுக்கு முன்னாடி வாவு சுக்குன் பெற்றதுக்கு முன்னாடி கசர் வந்தாவே புரட்டிடலாம். ஓகேவா, யோசிக்காம புரட்டிடலாம். மேல சொன்ன மாதிரி தான், மேல உதாரணங்கள் தான் காட்டப்பட்டிருக்கு. சட்டம் வாவு சுக்குன் பெற்றதுக்கு முன்னாடி கசர் வந்தா யோசிக்காம புரட்டிடலாம். கடைசி இது வாங்க பார்ப்போம். வஃபில் அம்சிலத்தி தாயிஃபத்தி சாலிசத்தி மூன்றாவது பகுதியின் உதாரணங்களிலே தரானி பாய்பாய் அல் அஃபால இந்த ஃபேல்களை பார்ப்பாய். என்ன ஃபேல், யஅது யஸ்மு யஅலு என்ற ஃபேல்களை நீ பார்ப்பாய். வகிய இன்னும் இவைகள் ஆகிறது, இந்த ஃபேல்கள் ஆகிறது வாவியத்தும் வாவை சார்ந்ததாக இருக்கிறது. எல்லாத்துலயும் வாவு இருக்கா, இதுலயும் வாவு இருக்கு, இதுலயும் வாவு இருக்கு, இதுலயும் இருக்கு. இந்த ஃபேல்கள் ஆகி வாவை சார்ந்ததாக இருக்கிறது. வலாக்கின்னக என்றாலும் நீ ஃபில் அம்சிலத்தில்லத்தி அமாமஹா அதற்கு முன்னால் இந்த ஃபேல்கள் இந்த மூன்றாவது பகுதியின் உதாரணங்களுக்கு முன்னால் இருக்குமே அத்தகைய உதாரணங்களிலே நீ லா தஜிது பெற்றுக்கொள்ள மாட்டாய். இப்ப இந்த இந்த முதல் பகுதியின் உதாரணங்களுக்கு முன்னால் இருக்கும்னா நேர் எதிராக இருக்கும்னு முன்னாடி சொன்னாங்களே, அதான் முன்னாள்னு போட்டிருக்காங்க. இப்ப இந்த ஃபேலுக்கு இந்த மூன்றாவது பகுதியின் ஃபேல்களுக்கு முன்னால் இருக்குமே அத்தகைய உதாரணங்களிலே என்றாலும் நீ என்ன செய்ய மாட்டாய். அந்த உதாரணங்களிலே எந்த உதாரணங்கள் அதற்கு முன்னாலே நேரெதிராக இருக்குமே அதுக்கு முன்னால் இருக்குமே அத்தகைய உதாரணங்களிலே லா தஜிது நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். வாவை பெற்றுக்கொள்ள மாட்டாய். சில ஆதி சாமி வல் ஆலி அப்ப இஸ்முக்கு எதிரா ஆதி வந்துச்சு. அப்ப அதுக்கு முன்னால் யாலுக்கு முன்னால் சாமி, அதே போல யாலுக்கு முன்னால் ஆலி, எஸ்முக்கு முன்னால் சாமி. அப்ப எல்லாத்துலயும் வாவு இருந்துச்சு, இங்க வாவு இருந்துச்சு. ஆனா அந்த வாவை இங்க பெற்றுக்கொள்ளவில்லை. எஸ்மு வந்துச்சு, இங்க வாவு இருந்துச்சு. ஆனா சாமியில அந்த வாவை பெற்றுக்கொள்ளவில்லை. யாலு இங்க வாவு வந்துச்சு, ஆனா அந்த வாவை இங்க பெற்றுக்கொள்ளவில்லை. ஒமின் தாலிக்கை அதிலிருந்து யும்கினு சாத்தியமாகும். இப்படி பெற்றுக்கொள்ளவில்லைல, இப்படி பெற்றுக்கொள்ளாததிலிருந்து யும்கினு சாத்தியமாகும். அந்த நீ ஆய்வு செய்வது சாத்தியமாகும். நிச்சயமாக அஸ்லஹா அஸ்லஹா நிச்சயமாக இவைகளின் அசல் ஆகிறது, அந்த வார்த்தைகளின் அசல் ஆகிறது. மேற்போனா அல் ஆதி அஸ்ஸாமி அல் ஆலி என்ற வார்த்தைகளின் அசல் அல் ஆதிவு வல் சாமிவு வல் ஆலிவு என்பதாக இருக்கும் என்பதை நீ ஆய்வு செய்வது சாத்தியமாகும். வண்ணஹு இன்னும் நிச்சயமாக அதுவாகிறது, அந்த அசலாகிறது வாவி வாவ் நிகழ்ந்ததின் காரணமாக முத்தரிஃபத்தன் ஓரமான நிலையில்
வாவ் நிகழ்ந்ததின் காரணமாக பாத கசரின் கசருக்கு பிறகு வாவ் ஓரமாக நிகழ்ந்ததின் காரணமாக குலிபத் யாஅன் அந்த வாவ் யாவாக புரட்டப்பட்டது என்பதை நீ ஆய்வு செய்வது சாத்தியமாகும். இப்ப அதோடைய அசல் ஆகிறது ஆதிவு சாமிவு ஆலிவு என்பதாகவும், இன்னும் அதுல எல்லாத்துலயும் வாவ் கடைசியாக ஓரமாக வந்து அதற்கு முன்னாடி கசுர் வந்ததினால் அது குலிபத் யாவாக புரட்டப்பட்டது என்று நீ ஆய்வு செய்து கண்டுபிடிப்பது சாத்தியமாகும். அப்படிதானே? ஏன்னா இங்க ஆதியில யாவா மாறிடுச்சு, இங்கேயும் யா இங்கேயும் யா. அப்ப நம்ம ஆய்வு செய்யறது ஈஸி. இதோட அசல் ஆதிவும் இருக்கும். அப்ப ஓரத்துல வந்து முன்னாடி கசர் வந்தனால குலிபத் இந்த வாவெல்லாம் யாவாக மாறப்பட்டிருக்கு என்பதை நம்ம ஆய்வு செய்து கண்டுபிடிப்பது சாத்தியமானதாக இருக்கிறது. கதாலிக்கு அவ்வாறே குல்லு வாவின் ஒவ்வொரு வாவும் தஜ்மா ஹாதைனி ஷர்தைனி இந்த ரெண்டு நிபந்தனைகளை, என்ன நிபந்தனை? ஒண்ணு ஓரத்துல வருது, ரெண்டாவது கசருக்கு பின்னால் வருது. ஒண்ணு ஓரத்துல வருது, அதே போல கசருக்கு பின்னால் வருது. இந்த ரெண்டு நிபந்தனையை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு வாவும் இவ்வாறே யாவாக புரட்டப்படும். கதாலிக்குன்னா என்னது? இவ்வாறே யாவாக புரட்டப்படும் குல்லு வாவின் ஒவ்வொரு வா எத்தகைய வாவ் தஜ்மஉ ஹாதைனி ஷர்தைனி இந்த ரெண்டு நிபந்தனையை ஒன்று சேருமே அத்தகைய வாவ் கூடிய ஒவ்வொரு வாவும் புரட்டப்படும். அந்த ரெண்டு ஷரத்து நம்ம சொல்லிட்டோம். ஒண்ணு வாவ் ஓரத்துல வருது, இது ஒரு நிபந்தனை. ரெண்டாவது ஓரத்துல வந்து அதுக்கு முன்னாடி கசர் வருவது. இந்த ரெண்டு நிபந்தனை ஒன்று சேர்த்தாவே நீங்க யோசிக்காம என்ன செஞ்சிடலாம், வாவா யாவா மாத்திடலாம். இது பொது சட்டம். பாசு செஞ்சாச்சு. அடுத்து ஆய்வுக்கு வாங்க. அல் காயிதா சட்டம் துக்குலபுல் வாவு யா அன் வாவு யாவாக புரட்டப்படும். இதா எப்பப்ப மூணு தான். இதா அஜிதமஅத் ஹிய அந்த வாவ் ஹியனா அந்த வாவும் வல் யாவும் ஒன்று சேர்ந்தால் ஃபி கலிமத்தின் ஒரு வார்த்தையிலே ஒன்று சேர்ந்தால் கானத்தில் ஊலா அதில் முதலாவது வாவியா ஒன்று சேர்ந்தால் இன்னும் முதலாவது அந்த வாவியாவில் முதலாவது மின்ஹுமா அவ்விரண்டிலிருந்து வாவியாவிலிருந்து முதலாவது ஆகியிருந்தால் சாக்கினத்தன் சுக்குன் பெற்ற நிலையில் ஆகியிருந்தால் வாவ் யாவாக புரட்டப்படும். அலிஃப் பா அப்ஜத் முன்னாடியே சொல்லியிருக்கோம். அப்ஜத்ன்றது ஒரு வரிசை. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ரோமன் லெட்டர் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். இது முதலாவது, இது ரெண்டாவது, இது மூணாவதுன்னு அர்த்தம். அபுஜவுது ஹவுஸ் ஹத்தி கலிமா இதுவும் அலிஃப் பார்த்தா மாதிரி ஒரு வரிசை தான். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இந்த மாதிரி ரோமன் லெட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அப்ப இது ஒண்ணுன்னு அர்த்தம், இது ரெண்டுன்னு அர்த்தம், இது மூணுன்னு அர்த்தம். அப்ப வாவ்யா ஒரு களிமா ஒரு வார்த்தையில் ஒன்று சேர்ந்து முதலாவது அவ்விரண்டில் முதலாவது சுகுன் பெற்றால் வாவ் யாவாக புரட்டப்படும். வா ரெண்டாவது இதா வகாத் சாக்கினத்தன் பாத கசரின் அந்த வாவ் நிகழ்ந்தால் கசருக்கு பிறகு சுகுன் பெற்ற நிலையை நிகழ்ந்தால் வாவ் யாவாக புரட்டப்படும். அப்ப அந்த வாவு சுக்குன் பெற்ற அதுக்கு முன்னாடி கசர் வந்துட்டா யோசிக்காம என்ன செஞ்சிடலாம், யாவா முடிச்சிடலாம். ஜானா ஜீம்னா மூணாவதுன்னு அர்த்தம். இதா வகாத் முத்தர்ரிஃபத்தன் இந்த வாவ் ஓரமான நிலையில் நிகழ்ந்தால் பாத கசரின் கசருக்கு பிறகு ஓரமான நிலையில் நிகழ்ந்தால் வாவ் யாவாக புரட்டப்படும். இப்போ மூணு நிலைமையை பார்த்தாச்சு. சுருக்கமா சொல்லணும்னா வாவியா ஒண்ணு சேர்ந்து ஒரு வார்த்தையில வாவியா ஒண்ணு சேர்ந்து முதலாவது சுக்குன் வந்திருக்கணும். ரெண்டாவது வாவ் சுக்குன் பெற்று அதுக்கு முன்னாடி கசர் வந்திருக்கணும். மூணாவது வாவ் ஓரத்துல வந்து அதுக்கு முன்னாடி கசர் வந்திருக்கும். இப்ப இந்த மூணு நேரத்திலையும் வாவை யாவா புரட்டப்படும். அல்ஹம்துலில்லாஹ் இதை பார்த்து விட்டோம். பார்த்து விட்டோம், காகிதாவும் பார்த்து விட்டோம். தொடர்ந்து இதனுடைய தம்ரீனாத்துகளை காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.